ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் கீவேர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சூப்பர் கீவேர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, சிம்பிளாக இந்த சூப்பர் கீவேர்டை வச்சு நம்மளால், அதாவது டிரைவ்டு கிளாஸில் இருந்து மெயின் கிளாஸில் இருக்கிற எல்லா வேல்யூவையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது சைல்டு கிளாஸ்லேருந்து பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் இருக்குது. கிளாஸ் டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல். அனிமல்ன்றது எனக்கு வந்து பேரண்ட் கிளாஸ், டாக்ன்றது சைல்டு கிளாஸ். திஸ் சைல்டு கிளாஸ் இந்த அனிமல் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேவா? சூப்பர். இப்போ இந்த அனிமல் கிளாஸில் நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த அனிமல் கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ சிஸ் அவுட்டில் அனிமல்னு சொல்லி போடுறேன். ஓகே. அடுத்து இந்த டாக் கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். சிஸ் அவுட்டில் டாக்னு சொல்லி போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த டாக் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். டாக் d1 = நியூ டாக். இப்போ என்ன ஆகும் அவுட்புட்டில் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? டிஃபால்ட்டாக எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்டோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த டாக்னு கிரியேட் பண்ணுறப்ப இப்போது டாக்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வருமா? எஸ். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணி பார்க்குறேன். அனிமல் டாக்னு அவுட்புட் வருது. ஓகே. ஸோ இங்கே என்ன நடக்குது கொஞ்சம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போது டாக் d1 = நியூ டாக். இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த டாக் வந்து எதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு? இந்த அனிமல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது இந்த அனிமல் கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் இந்த டாக் கிளாஸ்க்கு வரப்போகுது. இந்த அனிமல் கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் டாக் கிளாஸ்க்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் கிளாஸ் கிரியேட் பண்ணுறப்ப இதோட பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட்டு கால் ஆகும். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற ஃபீல்டு எல்லாமே ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இங்கே இருக்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்போ நீங்கள் டாகுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ அனிமல் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட்டு கால் ஆகும். இது கால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சைல்ட் கிளாஸில் வந்து கால் ஆகும். ஓகேவா? இது கிளியர்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து கவனிங்க, இது வந்து டிஃபால்ட்டாக நடக்கும். எப்போ இது கால் ஆகுதோ அப்போ டிஃபால்ட்டாக இது வந்து கால் ஆயிரும். ஓகேவா? இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நல்லா கவனிங்க, இப்போ நான் அனிமல் கிளாஸில் இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், எந்த பேராமீட்டரும் இல்லை. இப்போ இதுக்குள்ள ஒரு பேராமீட்டர் நான் போடுறேன். ஸ்ட்ரிங் சம்திங் நேம்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் போடுறேன். அந்த பேராமீட்டரை நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு எரர் வருது. என்ன எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஹோவர் பண்ணுறப்ப இம்ப்ளிசிட் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் அனிமல் இஸ் அன்டிஃபைன்ட், மஸ்ட் எக்ஸ்பிளிசிட்லி இன்வோக் அனதர் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நான் இங்கே என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன சொன்னேன், எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ டிஃபால்ட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகே. இங்கே நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக என்ன ஆகுது, இந்த டாக் கன்ஸ்ட்ரக்டர், இந்த டாகுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப அனிமலோட கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட்டாக கால் ஆகுது. ஆனால் இப்போ எரர் வருது. ஏன் அப்படின்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு பாராமீட்டர் இல்லாம இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகும். ஓகேவா? ஒருவேளை நீங்க பாராமீட்டர் செட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டா கால் ஆகாது. நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இதை கால் பண்ணணும். அதாவது நல்லா கவனிங்க, இந்த டாகுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. டாக் வந்து அனிமல்ல இன்ஹெரிட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அனிமலோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி அனிமலோட எல்லா ஃபீல்டும் செட் ஆனாதான் அடுத்து டாக்ல இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால செட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அனிமலுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகணும். அனிமலுக்கு இப்போ ஒரு சில விஷயம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. என்னது இன்கம்ப்ளீட்டா இருக்கு? நல்லா கவனிங்க, அனிமல்ல ஸ்ட்ரிங் நேம் இது வந்து பாஸ் பண்ணணும். ஓகே. இந்த நேம் இந்த இடத்துல வரணும். அப்பதான் இந்த அனிமல் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? சோ நல்லா கவனிங்க, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அனிமல்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணு அப்படின்னு சொல்லுது. எக்ஸ்பிளிசிட்டா நம்மள வந்து கால் பண்ண சொல்லுது. எப்படி நான் இங்க இருந்து அனிமல் கிளாஸ்ல இருக்கிற இந்த அனிமல் கன்ஸ்ட்ரக்டரை என்னால் கால் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிங்க, இந்த டாக் கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்ணுறேன். இந்த டாக் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இதோட கன்ஸ்ட்ரக்டர். இதில் நான் அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறேன், சூப்பர் அப்படின்னு சொல்லி இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். ஓகே. ஸோ சூப்பர்னு சொல்லி நான் நார்மலாக போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் சூப்பர்னு சொல்லி நார்மலாக போட்டேன்னா இதுதான் டிஃபால்ட். ஓகே. நீங்கள் சூப்பர்னு போடாமே இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இதுக்கு முன்னாடி எப்படி ரன் ஆச்சோ அப்படி தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். அனிமல் டாக் போன தடவை எப்படி பிரிண்ட் ஆச்சோ அனிமல் டாக் அதே மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே சூப்பர் என்ன பண்ணுது, இந்த டாக் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வர்றப்ப இங்கே நீங்கள் இந்த சூப்பர்னு இந்த லைன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சூப்பர்ன்றது என்ன பண்ணுது, போய் இந்த அனிமல் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. சூப்பர்ன்றது என்ன பண்ணுது, போய் இந்த அனிமல் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. அப்போ அனிமல் கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற அனிமல் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த காலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற லைனை கால் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த சூப்பருக்குள்ளே ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்டை நான் போடுறேன். இப்போ இந்த சூப்பருக்குள்ளே நான் வந்து மங்கின்னு போடுறேன். இப்போ எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருது அப்படின்னா, இந்த அனிமலில் இந்த மங்கியை அக்செப்ட் பண்ணுற பேராமீட்டர் இல்லை. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நேம்னு போடுறேன்.
இப்போ எனக்கு எரர் வரல. ஏன்? இப்போ நல்லா கவனிங்க. ஸோ அதே மாதிரி தான் டாக் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டாக் ஆப்ஜெக்ட் கால் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு சூப்பர்னு இருக்கிறதுனால பேரண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. சூப்பருக்குள்ளே மங்கி போட்டிருக்கோம். அப்போ இந்த மங்கி எங்கே போகும்? இந்த கன்ஸ்ட்ரக்டரில் போகும். அப்போது நேம் ஈக்குவல் டு மங்கின்னு சொல்லி இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். ஓகே, அண்ட் தென் இங்கே நான் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேனோ அது எனக்கு வெளியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த லைனில் இருக்கிற டாக் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சூப்பர் கீவேர்டை வச்சு நம்ம பேரண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண முடியும். ஓகேவா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் திரும்பவும் சொல்ல போகிறேன். ஒன்ஸ் நல்லா கவனிங்க. இதுதான் டிஃபால்ட் வே. நீங்கள் டாக் D1 ஈக்குவல் டு நியூ டாக்னு க்ரியேட் பண்ணுறப்ப இந்த டாகோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட் கால் ஆகும். இந்த டாகோட கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட்டாக என்ன பண்ணும்? டிஃபால்ட்டாக இந்த சூப்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டிஃபால்ட்டாக இந்த பேரண்ட்டில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும். ஸோ உங்களுக்கு அனிமல்னு வெளியே அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இது முடிஞ்ச உடனே அடுத்து டாக்ன்ற அவுட்புட் உங்களுக்கு வெளியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது ஒருவேளை அனிமல் இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டரில் உங்களுக்கு ஏதாவது ஆட்ரிபியூட் இருக்குது அப்படின்னா இப்போது டேரெக்டாக கால் பண்ண முடியாது. ஏன்னா சூப்பர் வந்து இங்கே எம்டியாக இருக்குது. ஓகேவா? சூப்பர் வந்து இங்கே எம்டியாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? உள்ளே ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த கன்ஸ்ட்ரக்டரை என்னால் கால் பண்ண முடியும். சூப்பர் மங்கி நான் கொடுக்குறப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர் இப்போ எனக்கு கால் ஆகும். அண்ட் அதை வந்து நான் இங்கே பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப எனக்கு மங்கி டாக்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் மங்கி இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. சூப்பர்னாலே பேரண்ட்டோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அதை பிரிண்ட் பண்ணுறோம். டாக் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இது உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சூப்பர் கீவேர்டு வந்து ஒர்க் ஆகுது. இந்த சூப்பர் கீவேர்டை யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வாய்ட் மேக் சவுண்ட் சிஸ் அவுட் அனிமல் மேக்ஸ் சவுண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது? பேரண்ட்டோட ஃபங்க்ஷன். கரெக்டாக? இந்த பேரண்ட்டோட ஃபங்க்ஷனையும் என்னால் சூப்பர் கீவேர்டு வச்சு கால் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? சூப்பர் டாட் மேக் சவுண்டுன்னு போடுறேன். ஓகேவா? அப்போ இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆனோடனே டாக் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. டாக் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியே ஆகணும். பண்ணாமல் கீழே வர முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை சூப்பர் வச்சு கால் பண்ணுறோம். பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரில் பேராமீட்டர் இருக்குது. அதனால் மங்கின்ற பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். இங்கே நேம் இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணுது? அவுட் டாட் பிரிண்டில் மங்கின்னு சொல்லி இங்கே நம்ம அனுப்புனதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? சூப்பர் கீவேர்டை வச்சு பேரண்ட்டோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சூப்பர் டாட் மேக் சவுண்ட். அப்போ எனக்கு அனிமல் மேக் சவுண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து மூணாவது என்ன ஆகுது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் டாக்னு சொல்லி நமக்கு இங்கே அவுட்புட் வருது. அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம்? அனிமலில் இருக்கிற ஃபீல்டையும் என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே பேரண்ட்டில் இருக்கிற ஃபீல்டை நான் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பர் டாட் ஏஜ். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, எரர் இல்லை, நான் மாற்றி போட்டேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் சூப்பர் டாட் ஏஜ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது. ஸோ சூப்பர் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், சைல்ட் கிளாஸ் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி பேரண்ட் கிளாஸ் ரன் ஆகணும். ஓகே, அப்படி ஆகணும் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக சூப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். சூப்பர் அப்படின்ற ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அவ்வளோதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒரு குட்டி எக்ஸசைஸ் மட்டும் பண்ணலாம். ஓகே, கிரியேட் அ சூப்பர் கிளாஸ் நேம்டு பர்சன் வித் அ ஃபீல்ட் நேம். ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். ஒரு வேளை இன்னும் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா, கிளாஸ் பர்சன் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு, அப்போது அது ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரிங் நேம். ஃபைன். அடுத்து அந்த பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் டு இனிஷியலைஸ் இட். இந்த நேமை நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் பண்ணி நம்ம இந்த நேமை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அப்போது பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டரு, இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அதுக்குள்ளே வச்சுக்கணும். ஓகே, இங்கே வந்து நான் நேம்னே போடுறேன் அப்படின்னா எப்படி இப்போ நான் வந்து நேம் ஈக்குவல் டு நேம்னு போட்டால் இங்கே வந்து ப்ராப்ளம் ஆகும். இந்த நேம் வந்து எதை குறிக்கும்? இந்த நேம் வந்து எதை குறிக்கும்? இந்த நேமை தான் குறிக்கும். அதனால் நேம் ஈக்குவல் டு நேம்னு என்னால் போட முடியாது. இந்த நேமை நான் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவேன்? இங்கே திஸ் டாட் நேம்னு சொல்லி யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருக்கிறத நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ
டைப் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே ஃபைன். இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இப்போது ஜஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துடலாம். இப்போ நான் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா பர்சன் P1 ஈக்குவல் டு நியூ பர்சன். அண்டு நான் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே எரர் வருது. ஏன்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே என்னென்னு அனுப்பணும், இங்கே நான் வந்து ஏதோ ஒரு நேம் அனுப்பணும்னா. ஸோ இங்கே வந்து நான் ஜான் அனுப்புகிறேன் அப்படின்னா இந்த ஜான் என்ன ஆகும், இந்த ஜான் போய் இந்த நேமில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ திஸ் டாட் நேம்ன்றது இந்த ஆப்ஜெக்டோடது. அப்போது இந்த நேம் ஈக்குவல் டு ஜான்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா, கூல். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிரியேட் அ சப்கிளாஸ் நேம் எம்ப்ளாயி தட் இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் பர்சன். எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு சப்கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. கிளாஸ் எம்ப்ளாயி எக்ஸ்டென்ஸ் பர்சன். ஓகேவா, கூல். ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக எனக்கு வந்து இங்கே எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது? இப்போது இங்கே என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எம்ப்ளாயின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். எம்ப்ளாயி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இப்படி சூப்பர் இருக்கும். ஓகேவா, இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த சூப்பர் வந்து எரர் வருது. ஏன்னா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் எம்டியாக இருந்துச்சுன்னா எரர் வராது. ஓகேவா, டிஃபால்ட்டாக இந்த சூப்பர் போய் கால் ஆயிரும். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்டர் எம்டியாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணணும், இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று நான் பாஸ் பண்ணணும். என்ன பாஸ் பண்ணணும், இங்கே நான் வந்து நேம் பாஸ் பண்ணணும். ஓகே, அந்த ஜான்ன்ற நேமை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து நேமுன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்கி அந்த நேமை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆகுனா நல்லா கவனிங்க. இப்போ நான் எம்ப்ளாயிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி E1 ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி. ஓகே, எம்ப்ளாயிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ எம்ப்ளாயியில் நான் என்ன பண்ணணும், எம்ப்ளாயியில் ஒரு நேம் கொடுத்தாகணும். ஓகேவா, எம்ப்ளாயியில் ஒரு நேம் வந்து நான் கொடுத்தாகணும். ஸோ நான் என்ன நேம் கொடுக்குறேன், ஜான்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் எம்ப்ளாயியில் கொடுக்குற நேம் என்ன ஆகும், எம்ப்ளாயியில் நான் ஜான்னு கொடுக்குற நேம் என்ன ஆகும், சூப்பர் வழியாக இந்த இடத்துல ஜான்னு இருக்கும். எனக்கு இந்த இடத்துல ஜான்ற டெக்ஸ்ட் எனக்கு வந்துடும், நான் இங்கேருந்து பாஸ் பண்ணது. ஸோ இந்த ஜான் இங்கேருந்து எங்கே போகும், இங்கே போகும். இப்போது நேம் ஈக்குவல் டு ஜான்னு இருக்கும். இங்கே இந்த ஜானை நான் என்ன பண்ணுறேன், இந்த நேமில் செட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் இந்த சைக்கிள் வந்து நமக்கு நடக்குது. ஓகேவா, சூப்பர். ஸோ இப்போ இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கிரியேட் அ மெத்தட் இன் எம்ப்ளாயி டு டிஸ்பிளே த டீட்டெயில்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி. ஓகே, ஸோ ஜென்ரலாக இதுதான் சூப்பர். சூப்பர் அப்படின்ற கீவேர்டை நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எகைன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஒர்க் ஆகுது, சூப்பர் கால் பண்ணுறப்ப எப்படி கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது, எப்படி நம்ம வேல்யூ செட் பண்ணுறோம் அப்படின்றத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, see you next video. Bye bye.